ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி வச்சு தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 200 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸ் 100 கிராம் பிடிக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 15 பாதாம் பருப்பு வர மாதிரி பார்த்து எடுத்து வறுத்தெடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு அதிகமாக வறுத்துடக்கூடாது. எண்ணெய் திரிஞ்சு வந்துடும். லைட்டாக சூடு ஏறின மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 15 முந்திரி பருப்பு வர மாதிரி எடுத்து வறுத்தெடுத்துக்கலாம். இது சூடு ஆறட்டும். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இந்த ராகி மாவை சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஷேப்லாம் வரணும்னு தேவையில்லை, ஏன்னா நம்ம இதை திரிக்க தான் போகிறோம். நல்லா வேக வச்சு மட்டும் எடுத்துக்கலாம். நெய் பத்தலைன்னா அப்பப்போ கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கலாம். சிம்மில் வச்சு 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடலாம். அந்த ராகி வெந்துச்சுன்னா கொஞ்சம் கலர் அப்படியே டார்க் ப்ரௌனாக மாறும். அது வரைக்கும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த வெந்துச்சு பாருங்கள். இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பேரிச்சம்பழம் கொட்டை எடுத்து 2ஆக பிச்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் அத்திப்பழம் 3 பழம் சேர்த்துக்கிறேன். அதை 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம சுட்டு வச்ச ராகி பீஸ் ஆறிடுச்சு. அதே மிக்ஸி ஜாரில் நம்ம சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கலாம். நான் 2 தடவையாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் ஒரு 3 துண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த பேரிச்சம்பழம் அத்திப்பழம் அந்த இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் உலர் திராட்சையும் சேர்த்து உருண்டை பிடிக்க வேண்டியதான். கையில் கொஞ்சம் நெய் தடவி அப்படியே உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுக்க வேண்டியதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.